ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே எபிசோட். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துராதா அப்படின்னு விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் ரசிகர்கள் வந்து பயங்கர ஏக்கத்தில் இருக்காங்க. காரணம், போன வாரம் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு 2 பேர் வெளியே போனாங்க. அது விஜய் பார்வதி, கமருதீன். அவங்க போனதுக்கப்புறமா பிக் பாஸ் வீடு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் பிக் பாஸ் அதுக்கு வந்துட்டு ஈடு கட்டுற மாதிரி அவரும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு. அந்த மிளகா கொடுத்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிறைய சம்பவங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பண்ண விஷயங்கள் எல்லாமே ட்ராமா அப்படின்ற அளவுக்கு வந்து வெளியில் ஒரு பக்கம் ரீல்ஸ் இருந்தாலும் சரி, ஏதாவது விஷயங்கள் போனாலும் சரி, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்லேருந்து திவ்யாலேருந்து ரம்யா, அதுக்கப்புறம் வியானா, அதுக்கப்புறமா பிரவீன்ராஜ், இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு ஒருவேளை இது வந்து அந்த கார் இன்சிடெண்ட் வந்து ட்ராமாவாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு வந்து பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி போனதுனால ஒரு பக்கம் வந்து ஹேஷ்டாகில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னா ரிவோக் ரெட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, விஜய் பார்வதினு ஒரு போயிட்டுருக்கு, இன்னொன்று நோ பாரு நோ பிபின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் போனதுனால மேபி தட் இஸ் அ சான்ஸ் இன்றைக்கி விஜய் பார்வதி கமருதீன் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் கண்டிப்பாக இருக்குது விஜய் பார்வதி கமருதீன் ரசிகர்களுக்கு. ஏன்னா நிறைய பேரோட கனவு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 ஃபைனலிஸ்ட் யார் யாருன்னா விஜய் பார்வதி, கமருதீன், வினோத், இவங்க 3 பேரும் வந்துட்டு அங்கே வரணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. 3 பேருமே வெளியே போயிட்டாங்க. எல்லாமே ஷாக்கிங். இப்போது வினோத் இருந்து டைட்டில் அடிப்பான்னு பார்த்தாங்க, அதுவுமே ஷாக்கிங். இன்னொரு பக்கம் விஜய் பார்வதி கமருதீன் இருப்பாங்க பார்த்தாங்க, அங்கே வந்து ஒரு ரெட் கார்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் போனதுனால, இந்த மாதிரி ட்ராமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக போனதுனால ஏதாவது நடந்துடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இன்றைக்கி எல்லாரோட மத்தியில் வந்து ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் ஏன் வந்துட்டு இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவாக வந்துட்டு மாறி இருக்கு அப்படின்னா, நம்ம பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு கால் போச்சுன்னு சொல்லிட்டு பிரதீப் அவர்களே ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருப்பாங்க. ரீசெண்டாக கூட ஒரு இதில் வந்துட்டு நம்ம சக்கரவர்த்தி அவங்களுடைய இதில் கூட சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு கால் வந்துச்சு, இவன் விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தேர் இஸ் அ சான்ஸ் அவங்க 2 பேருக்கும் கால் போய் திரும்ப வந்தாங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசனே வேறு மாதிரி போகுமே. விஜய் டிவி தயவு செஞ்சு இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சங்கடத்தில் ரொம்ப ஒரு மாதிரி இதில் இருக்காங்க, நடக்காதா அப்படின்னு. ஆனால் அவங்க நினச்சாங்கன்னா, அவங்க மனசு வச்சாங்கன்னா நடக்கும். ஏன்னா அவங்களோட கேம், அவங்க வந்துட்டு என்ன வேணாலும் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு இல்லையா. ஆனால் இது வரைக்கும் ரெட் கார்டு வந்து திரும்பப்பட்டதாக வந்துட்டு எந்த ஹிஸ்ட்ரியிலையுமே சரித்திரமே இல்லை. ஸோ இது நடந்துராதா அப்படின்னு ஒரு மக்கள் வந்து பயங்கரமான இயக்கத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதியை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவுங்க. அதாவது அவங்க வந்து கண்டென்ட் கொடுக்காத இடமே இருக்காது. கோபமாக இருந்தாலும் சரி, அழுகையாக இருந்தாலும் சரி, இவ்வளோ விஷயங்கள் பயங்கரமாக வந்துட்டு ஏங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த ஒரு சம்பவம் நடந்துராதா அப்படின்ட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா சான்ஸே இல்லைங்க, சான்ஸே இல்லை. ஐயோ நடக்கணும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு கண்டென்ட்டே இல்லை, ஃபன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொன்னாலும் விஜய் பார்வதிக்கிட்ட அதை பற்றி கேட்டதே கிடையாது. எல்லா இடத்துலையும் வால் வீசணும் அவசியம் இல்லைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட தரமான கருத்துக்களை எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஈவன் வெளியில் வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்த கண்டஸ்டன்ஸ்லேருந்து கனிலேருந்து நம்ம இன்னொருத்தங்க யாரும் சொல்லியிருந்தாங்களே சூப்பராக, அவங்களாம் வியானாதுலேருந்து பிரவீன்ராஜ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு சுபிக்ஷாலேருந்து இவங்க வந்துட்டு வில்லியார், அதாவது ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு நேரம் பிடிக்கலன்னுருவாங்க. அதாவது முதுகில் குத்துற இந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் சாண்ட்ரா யார் இது எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கருத்து தெரிவித்ததுனால ஒரு 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 எதிர்பார்ப்பு, ஒரு சின்ன ஒரு நப்பாசை ஒன்று நடக்கலை, இது நடந்துராதா அப்படின்ட்டு அந்த ஒரு நப்பாசை இருக்குது. மேக்ஸிமம் நடக்க வாய்ப்பு இல்லை, பட் நடந்துராதா அப்படி ஒரு சின்ன ஒரு ஏக்கம் தான். நீங்கள் சொல்லுங்கள், அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நீங்கள் யாரெல்லாம் விஜய் பார்வதியை மிஸ் பண்ணுறீங்க, கமருதீன் மிஸ் பண்ணுறீங்க, நம்ம கானவனத்தை மிஸ் பண்ணுறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.